வடை போதுமா? போதும் போதும் போதும். வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நமக்கு அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து வடை பாயாச விருந்து மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து சாதம், சாம்பார், அப்புறம் வந்து உளுந்த வடை, பொங்கல், பொரியல் வந்து பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், வெண்டைக்காய் வறுவல், அப்புறம் அப்பளம், சாம்பாருக்கு அப்பளம், ப்ளஸ் வந்து நமக்கு பிடிச்ச பாசிப்பருப்பு பாயாசம். இன்றைக்கி வந்து எல்லாமே வடை பாயாச சாப்பாடு தான். பொங்கல் எதுவுமா இன்றைக்கி வீடியோ போடுறோம். ஆனால் இது பொங்கலுக்கு மறுநாள் தான் இந்த வீடியோ வரும். ஓகே, ஒரு வாரமாக வீடியோ போடல. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க உங்களோட உடம்பையும் பார்த்துக்கோங்க, உடம்பு வந்து வெயிட் போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வீக்லி ஒன்ஸு இல்லைன்னா ரெண்டு நாள் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டெய்லி தொடர்ந்து வீடியோ போடலான்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் நீங்கள் இவ்வளோ சாப்பிட்றீங்க, அவ்வளோ அதிகமாக சாப்பிடாதீங்க, நிறைய பேர் எனக்கு வந்து அந்த கமெண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. என்னோடய உடம்பையும் நான் பார்க்கணும். அதனால் நான் இனிமேல் அளவாக டெய்லி வீடியோ போட்டு அளவாக சாப்பிட்றதா, இல்லை எப்பயும் போல் சாப்பிட்டு ஒரு நாள் 2 நாள் வீடியோ போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சஜஷன் கொடுங்க. அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு வாங்க நம்ம சாப்பிட்லாம். எல்லோரும் பொங்கல் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க பொங்கல் சாப்பிட்லாம். இந்த பொங்கல் மாதிரியே எல்லாரோட வாழ்க்கையும் இனிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பொங்கல் சூப்பராக இருக்குது. பாசிப்பருப்பு பாயசமும் அல்டிமேட்டு. இன்றைக்கி கொஞ்சம் சாதம் கம்மி பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அங்கே சாப்பிட்லாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் வடை போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி. அங்கே எங்கள் ஊர்லலாம் சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு தனியாக மிளகா அது இதுன்னு எதுவுமே போடாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். இல்லை அந்த மாதிரி இருக்குன்றேன்.
பாருங்க நஞ்சோட வச்சிருக்காங்க. ஃபேனே போடல பாரு, மறந்துட்டோம். இனிப்புல கரெக்டாக இருக்காங்க. அதிகமாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. சாமி வைக்கிற மாதிரி நம்ம டேஸ்ட் பார்க்க செய்யணும்ல. நல்லா தான் இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து வடை பாயசம் சாப்பாடு கொஞ்சமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா அத்தனை வெரைட்டி நம்மக்கிட்ட இருந்தது. ஓகே, இந்த வீடியோ பிடிக்குன்னு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.